அனைவருக்கும் வணக்கம். இன்னும் குரூப் 2 எக்ஸாம்க்கு 3 டேஸ் தான் இருக்கு. ஆனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நெறைய பேர் புலம்பிட்டே தான் இருக்கோம். ஏன்னா, குரூப் 4 எக்ஸாம்ல வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க. கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா கேட்டு. ஆனா, யாருக்கு தெரியுங்க? ஒருவேளை இந்த குரூப் 2 எக்ஸாம் வந்து நார்மலாவும் கேட்கலாம். இல்ல இனிமேல் நாங்க இதே ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணுவோம்னு கஷ்டமாவும் கேட்கலாம். ஆனா, நம்ம டிஎன்பிஎஸ்சிய விட்டு போகல. ஏன்னா, குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சோனவே டிஎன்பிஎஸ்சி வேண்டான்னு நெனச்சிருந்தா, நம்ம டிஎன்பிஎஸ்சி விட்டு போயிட்டு பிரைவேட் ஜாபோ இல்லாட்டினா ஒரு பிசினஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா, இந்த டிஎன்பிஎஸ்சி விட்டு போக மனசு இல்லாம குரூப் 2க்கு அப்ளை பண்ணிட்டு புலம்பிட்டு உட்காந்துட்டுருக்கோம். பட் நம்ம குரூப் 2 தான் நம்ம எழுதுறோம். டிஎன்பிஎஸ்சி விட்டு போகலன்னு முடிவு எடுத்துட்டோம்னா, நம்ம அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாரி நம்மள மாத்திக்கணும். ஏன்னா, நம்ம ஒரு ஆள் புலம்பிட்டு இருக்கனால இங்க எதுவுமே நடக்க போறதில்ல. அவங்கவங்க அடுத்தடுத்து படிக்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நீங்க ரிலாக்ஸா போனீங்கன்னா, ஒருவேளை குரூப் 4 வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ புக்கே எடுக்கலனா கூட உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் வரும் எழுதலாம். இல்ல கொஸ்டின் கஷ்டமா தான் வரும்னு புலம்பிட்டே போனீங்கன்னா, ஈஸியா இருக்க கொஸ்டின் கூட உங்களுக்கு கஷ்டமா தான் தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, போய் இந்த குரூப் 2 எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி தான் பாருங்க ரிலாக்ஸா. கொஸ்டின் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். குரூப் 2 எக்ஸாம் எழுதுற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.